ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை இந்த ஆராதனைக்கு வாழ்த்து வரவேற்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாரும் சுகத்தோடு பலத்தோடு தெய்வ கிருபை இரக்கத்தோடு அன்றன்றைக்கும் சுகமாய் இருக்கிறீர்கள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த கண்களை மூடி ஜெபத்தோடு நம்முடைய ஆராதனையை ஆரம்பிக்க போகிறோம். ஆகையால் எல்லாரும் இருக்கிற இடத்துல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ இருக்கிற இடத்துல இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறதற்காக கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நோக்கங்கள் எல்லாத்தையும் கர்த்தருக்கு நேராக திருப்பி நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்துவோமாக. தேங்க்யூ லார்ட். ஹalleluya. பரலோக தகப்பனையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தை நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களுக்காக வானத்தையும் பூமியும் படைத்து எங்களுடைய சாயல்ல படைத்த தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய நாசியில் ஆண்டவரே உம்முடைய ஜீவனை எங்களுக்கு ஊதி இன்றைக்கும் அப்பா நாங்கள் ஜீவ ஆத்மாவாக காணப்படுகிறதற்காக உம்முடைய பிள்ளைகளாக காணப்படுகிறதற்காக நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்கினவராய் இருக்கிறீர். நீர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர். இந்த காலை வெள்ளம் தகப்பனே இந்த மாதத்தின் முதல் வாரத்துல உங்க சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். உங்க சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய காரியங்களை பார்க்கிறதற்கு இதோ இந்த காலை வேளையிலப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி இதோ நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய பரலோக தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால இந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறதற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார்களோ எந்தெந்த இடத்துல இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமையடைய ஆண்டவரே அவருடைய பிரசன்னம் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. நீர் ஒரு விஷயங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பீராக. இந்த காலை வெள்ளம் தகப்பனே எங்களை தாழ்த்தின வண்ணமாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க மலேசியா தேசத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த காலை வெள்ள தகப்பனே எங்க தேசம் எங்களுடைய பாரத பூமி ஆண்டவரே. எங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சுதந்திர பூமி எங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கானான் தேசத்திற்காக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்க மலேசியா தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இன்றைக்கும் தகப்பனே இந்த வாதையினால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த பேண்டமிக்னால ஆண்டவரே இதோ தகப்பனே எல்லா சூழ்நிலையிலும் அப்பா நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஆண்டவரே ஜனங்களுடைய சூழ்நிலைகள் சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. இந்த காலை வெள்ள கர்த்தருடைய கரம் எங்க மலேசியா தேசத்தின் மேல கடந்து வருவதாக ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் எங்க தேசத்தின் மேல கடந்து வருவதாக ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகுகிறோம் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த காலை வெள்ளம் தகப்பனே உம்முடைய கரம் தொடட்டும் அப்பா. இந்த மலேசியாவை தொடட்டும் ஆண்டவரே. இந்த மலேசியாவில் இருக்கிற 14 மாநிலங்களை தொடுவீராக. பர்லிஸ் முதல் சபா சராவா வரை ஆண்டவரே. கிளாந்தான் தென்கானோ வரைக்கும் ஆண்டவரே. இதோ பஹாங் ஆண்டவரே, ஜோர் ஆண்டவரே, நெகிரி செமிலான், மலாக்கா, பேரா என்று சொல்லப்படுகிற, ஸ்லாமர் என்று சொல்லப்படுகிற, புலோபினான் என்று சொல்லப்படுகிற, கிடா என்று சொல்லப்படுகிற, பர்லிஸ் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு மாநிலத்திலும் இயேசுவின் இரத்தம் கடந்து வருவதாக. இந்த காலை வெள்ள தகப்பனே இந்த வாதை முற்றிலுமாக அழிந்து போக ஆண்டவரே இந்த வாதை முற்றிலுமாக எடுத்து போடப்பட இயேசுவின் கரம் இந்த மலேசியா மேல கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் கரம் இந்த மலேசியா மேல கடந்து வரட்டும். ஒரு விஷயம் அப்பா உடைய ரத்தம் பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. இந்த வாதையை முற்றிலுமாக கர்த்தர் எடுத்து போடுவீராக. அநேகர் அழிந்து கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் பரிதவித்துக் கொண்டே இருக்கிறது அப்பா. இன்றைக்கு மருத்துவமனையில இடமில்லாமல் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே இதோ ஆண்டவரை சோதிக்கப்படுகிறதற்கு ஆண்டவரை மருத்துவர்களால் சோதிக்கப்படுகிறதற்கு முடியாமல் ஆண்டவரே இன்றைக்கும் ஜனங்கள் பரிதவித்துக் கொண்டே இருக்கிறாங்களே ஆண்டவரே. அவங்களை தொடுங்க ஆண்டவரை, சுகப்படுத்துங்க. யாராக இருந்தாலும் சுகப்படுத்துங்க. எந்த மதமாகி இருந்தாலும் சுகப்படுத்துங்க. எந்த இனத்தாராக இருந்தாலும் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த காலங்களில் ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தொடட்டும். ஒவ்வொரு ஜனங்களையும் தொடட்டும் ஆண்டவரே. ஐசியூல இருக்கிற ஜனங்களை தொடுங்க ஆண்டவரே. கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறவங்களை தொடுங்க ஆண்டவரே. அவருடைய சரீரம் சுகமாகட்டும் ஆண்டவரே. ஜீவனை புதுப்பித்து கொடுங்க ஆண்டவரே. இந்த பேண்டமிக்ல இருந்து ஆண்டவர்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. இந்த வாதையிலிருந்து காப்பாத்துங்க ஆண்டவரே. இந்த வாதையிலிருந்து காப்பாத்துங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் மனதுருக்கம் கடந்து வரட்டும். இயேசுவின் மனதுருக்கம் கடந்து வரட்டும். எல்லா ஜனங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட தேவன் ஆண்டவரே. ஜனங்களை வாழ வைக்கிறதற்காகவே சிலுவை
மரணத்தை சந்தித்து ஆண்டவரே எங்களுடைய மரணத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கிறதற்காக நீர் மரணம் என்ற உபாவகத்தை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. இந்த கால வேளையில விடுதலை கொடுங்க ஆண்டவரே, சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்க மனுஷா காப்பாற்றப்படட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் அழிஞ்ச ஜனங்கள் போதும் ஆண்டவரே, இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் போதும் ஆண்டவரே. இந்த கால வேளையில இயேசு என்கிற நாமம் சகலத்தை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுடைய ரத்தம் சகலத்தையும் புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுடைய மரணம் சகல மரணத்தையும் வெல்லட்டும் ஆண்டவரே. இயேசுடைய உயிர் தழுதல் ஒவ்வொருவரையும் காப்பாற்றட்டும் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களில் எங்க மனுஷா தேசத்துல இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் டர்மோயிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, இந்த அரசியலுடைய காரியங்களுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. சரியில்லாத ஒரு நிலைமையில இருக்கிற எங்களுடைய அரசியலை கர்த்தர் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. சரியான ஒரு தலைவரை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த காலை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மதவெறி இனவெறி இல்லாத ஒரு தலைவரை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எல்லா இனத்தையும் சரிசமமாய் பார்க்கிறதற்கு, எல்லா இனத்தையும் சரிசமமாய் ஆதரிக்கிறதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டரை கொடுங்க ஆண்டவரே. நல்ல பிரதம மந்திரியை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்களை செயல்முறைக்கு கொண்டு வருகிற ஞானமுள்ள ஒரு தலைவரை எங்களுக்கு கொடுங்க. ஞானமுள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இதோ தகப்பனே, பதவிக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, பணத்திற்காக அல்ல ஆண்டவரே. இதோ ஜனங்களை சரியான வழியிலே நடத்துகிறதற்கு, இந்த மலேசியாவை சரியான வழியிலே நடத்துகிறதற்கு எங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கேபினட் மினிஸ்டர்களை கொடுங்க ஆண்டவரே. சரியில்லாத தலைவர்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சரியில்லாத தலைவர்களை அகற்றி போடுங்க ஆண்டவரே. சரியில்லாத கேபினட் மினிஸ்டர்களை அகற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல கேபினட் மினிஸ்டர்கள் வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல பிரைம் மினிஸ்டர் வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு சரியான பைனான்சியல் மினிஸ்டர் வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு சரியான ஒவ்வொரு தலைவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு மந்திரிமார்களை கொடுங்க ஆண்டவரே. சரியில்லாத கர்த்தர் அகற்றி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வெள்ளம் தகப்பனே, ராஜாக்களை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த மலேசியாவில் இருக்கிற 9 ராஜாக்கள் யாந்தி பொறுத்தவன் அவங்க கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. இவர்களும் தகப்பனே கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ பயம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த தேசம், இந்த மலேசியா தேசத்தை சரியாய் ஆளுகை செய்கிறதற்கு ஆண்டவரே இவர்கள் நல்ல ராஜாக்களாய் காணப்பட, தாவீதை போல காணப்பட ஆண்டவரே, சாலமோனை போல காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ அரசியலுடைய அலுவலகத்துல வேலை செய்கிற, அரசாங்கத்துல வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, இந்த லஞ்ச ஊழலை கர்த்தர் எடுத்து போடுவீராக. எங்க அரசாங்கம் சரியான அரசாங்கமாய் இருக்கணும் ஆண்டவரே. எங்க அரசாங்கம் நீதி உள்ள அரசாங்கமாய் இருக்கணும். எங்க அரசாங்கம் ஆண்டவரே சரியான ட்ராக்ல போகிற அரசாங்கமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அதை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களில் திருச்சபைகளுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். திருச்சபையில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொரு சபை மக்களை கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களை கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொரு விசுவாசிகளை கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கர்த்தர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் ஆண்டவரே, சபைகள் மூடப்படாதபடிக்கு கர்த்தரே உதவிக்காரர்களை அனுப்புவீராக. உதவிக்காரர்களை அனுப்புவீராக. ஒவ்வொரு சபையும் சபை விசுவாசிகள் ஊழியர்களை கர்த்தர் தட்டி எழுப்புவீராக. இந்த காலவேளை ஒரு எழுப்புதல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்க மலேசியா தேசத்துல ஒரு எழுப்புதல் கடந்து வரட்டும். எங்க பிஷப்மார்கள் மத்தியில எழுப்புதல் கடந்து வரட்டும். ஆஷ் பிஷப்மார்கள் மத்தியில எழுப்புதல் கடந்து வரட்டும். ஒவ்வொரு போதகர் மத்தியில எழுப்புதல் கடந்து வரட்டும். ஒவ்வொரு சுவிசேஷகர் மத்தியில எழுப்புதல் கடந்து வரட்டும். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மத்தியில எழுப்புதல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்கள் மத்தியில எழுப்புதல் கடந்து வரட்டும். ஒவ்வொரு சபை விசுவாசிகள் மத்தியில எழுப்புதல் கடந்து வரட்டும். அக்கினியை போட வந்தேன், அது இன்றே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த 7வது மாதம், இந்த ஜூலை மாதத்துல இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிறு ஆண்டவரே, கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியட்டும். ஒவ்வொருவரையும் ஆதரவு படுத்துகிறவர்களாய், ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தட்டி எழுப்புகிறவர்களாய் காணப்படட்டும் அப்பா. இந்த காலங்களில் எங்க மலேசியா தேசத்தை ஆளுகை செய்ய நினைக்கிற
பிசாசுடைய கையிலிருந்து எங்க மலேசியா தேசத்தை நாங்கள் மீட்டு எடுக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு எழுப்புதல் தேவை ஆண்டவரே, எங்களுக்கு எழுப்புதல் தேவை. இந்த தற்கொலை என்ற ஆவி இயேசுவின் நாமத்தினால இந்த மலேசியா தேசத்தை விட்டு வெளியாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தற்கொலை ஆவியை இயேசுவின் நாமத்தினால சபைக்கு அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. தற்கொலை ஆவி இயேசுவின் நாமத்தினால பாதாளத்துக்கு சொந்தமான இந்த ஆவி பாதாளத்துக்கு திரும்புவதாக. இனி ஒருவர் கூட தற்கொலை பண்ணக்கூடாது ஆண்டவரே. ஒருவர் கூட ஆண்டவரை தன்னுடைய ஜீவனை எடுத்துக் கொள்ளக் கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்கிறதற்கு வழி கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் காணப்படுகிற தேவன் நீங்க அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் கருவியாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபையும் கர்த்தர் கருவியாய் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு ஊழியர்களும் கர்த்தர் கருவியாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் கருவியாய் பயன்படுத்துங்க. இந்த தற்கொலை எண்ணத்துல இருக்கிற ஜனங்களை சந்திக்கிறதற்கு, அவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கிறதற்கு, சரியான காரியங்களை நடத்துகிறதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த காலங்களிலும் ஆண்டவரே, விசுவாசிகள் எங்கெங்க நின்று கொண்டு இருக்கிறார்கள், எங்கெங்கிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்துல இருந்து எழுப்புதல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும், சிந்தைகள் பரிசுத்தமாகப்படட்டும், வார்த்தைகள் பரிசுத்தமாகப்படட்டும். இது கர்த்தருடைய வருகையின் நாட்களாய் இருக்கிறபடியினால ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே தேவ பயத்தோடு தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. 6 மாதங்களை கடந்தோம், 7வது மாதத்துக்குள்ளார கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். 6 மாதங்கள் நம்மளோடு கூட இருந்தவர், இனியும் நம்மளோடு கூட இருப்பார். இந்த 6 மாதங்கள் நம்முடைய தேவைகளை சந்தித்தவர், இனியும் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இந்த 6 மாதம் நமக்கு சுகம் கொடுத்தவர், இனியும் நமக்கு சுகம் கொடுப்பார். இந்த 6 மாதங்கள் நம்மளை பாதுகாத்தவர், இனியும் நம்மளை பாதுகாப்பார். இந்த 6 மாதம் நம்மளை போஷித்தவர், இனியும் நம்மளை போஷிக்கிறவராக இருப்பார். ஹalleluya, ஹalleluya. ஓரி மரபப பபஷே. ஹalleluya, 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 ஹalleluya. அவர் ஆராதனைக்குரியவராய் இருக்கிறவர், அவர் ஆராதிக்கத்தக்கவராய் இருக்கிறவர். கேருபின் சேராபின் அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். திரளான தேவதூதர்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 1,44,000 ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பரிசுத்த இதோ அப்போஸ்தலர்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கோத்திரத்தின் தலைவர்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தாவீது கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த காலங்களில் நம்மளும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த பரிசுத்தவான்களோடு, பரிசுத்த சேனையோடு, பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறதற்கு இந்த காலையில் நம்மளை ஆயத்தப்படுத்துவோமாக. ஹalleluya. பரலோக தகப்பனே, நாங்க நன்றி செலுத்துகிறோம், நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர். இந்த ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த சிறிய கீர்த்தனையில் ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம். இந்த நாவில் புது பாட்டு. இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார்.
உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி நீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி நீட்டிட்டார். ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சென்று விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், மற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சென்று விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், மற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றாயாவும் ஆகிறார், நீங்கள் தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றாயாவும் ஆகிறார், நீங்கள் தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்கிறோம், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். 48வது சங்கீதத்தை நம்ம மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதம் 48. 48வது சங்கீதம் Psalm 48 நம்ம மாறி மாறி வாசிக்க போகிறோம். 48வது சங்கீதம். அவர் நமது தேவனுடைய நகரத்தில் நமது பரிசுத்த பர்வதத்தில் மிக துதிப்பதற்கவர். வடதேசத்தில் உள்ள சீயோன் பர்வதம் பிடிப்புமான சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம்.
அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபொழுது பிரமித்து கலங்கி விரைந்து ஓடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். கீழ் காற்றினால் தரிசியின் கப்பல்களே நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளினுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் ஆழத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமாய் சதா காலமும் இருக்கிறபடியே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஒரு 2-3 பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளார நம்ம கடந்து போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah. 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 வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதபடி என்று சொன்ன தேவன், இதோ தகப்பனே இந்த காலங்களுடைய பாதபடி என்று நாங்கள் கடந்து வருகிறோம். Hallelujah. 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 எல்லாரும் வாயில திறந்து அப்படியே கர்த்தரை சோஸ்திரப்படுத்துவோம். சோஸ்திரம் பண்ணுவோம். அவருடைய நாமத்தை மகிழ பண்ணுவோம். அவரை பிரஸ்தாபமாக்குவோம், பிரஸ்தாபப்படுத்துவோம். ஹalleluya. Hallelujah. 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 Glory, 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 Lord. Hallelujah. 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 எல்லாரும் நம்ம இருக்கிற இடத்துல இந்த கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். நம்ம இருக்கிற இடத்துக்கு கடந்து வருவேன்னு சொன்னவர், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அவர்கள் இருக்கிற இடத்தை நோக்கி பார்க்கும்போது, இதோ நான் அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திற்கு இறங்கி வருவேன் என்று சொன்னவர், இந்த காலையில் நம்முடைய ஸ்தலத்திற்கு இறங்கி வருகிறவராய் இருக்கிறவர், இந்த காலையில் மத்தியிலே கடந்து வருகிறவராய் இருக்கிறவர். எங்கு 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இந்த காலையில் நம்ம மத்தியில் அவர் கடந்து வர வல்லமையுடையவராய் இருக்கிறவர், நம்மளை பரிசுத்தப்படுத்த வல்லமையுடையவராய் இருக்கிறவர், நம்மளை அலங்காரப்படுத்த வல்லமையுடையவராய் இருக்கிறவர். அந்த தேவனை கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே சோஸ்தரித்து துதியினால நிரப்புவோம். ஹalleluya. Hallelujah. Glory Lord. Glory, 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 glory. Thank you Holy Spirit. Ori mara baba she. Hallelujah. 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 Thank you Lord. Thank you Holy Spirit. Hallelujah. Devane பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே,
எங்க வாழ்க்கையை எங்களை உயர்த்துகிறோம். எங்களை ஆராதிக்கிறவராய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், நாங்கள் கொஞ்ச நேரம் இருதயத்தில் அப்படியே அவரை தியானிப்போம். எவ்வளவு நல்லவராய் இருக்கிறவர், எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நிற்பதும் நீர்வளமாகாது இருப்பது சுத்த கிருபை என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை சுத்த கிருபையோடு நடத்தி கொண்டு இருக்கிறார். சுத்த கிருபையோடு நம்மளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எவ்வளவு கடன் பட்டு இருக்கிறோம், எவ்வளவு கடன் பட்டு இருக்கிறோம். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது. Thank you, Lord. Hallelujah. 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 Oh, Rima Baba Bashe. Hallelujah. Hallelujah. Pray கொஞ்சம் கர்த்தரையே நோக்கி பார். Hallelujah. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. பனியை போல பரிசுத்தமானவர், பனியை போல உண்மையானவர், பனியை போல மேன்மையானவர். Me
உடையவர். உன்னுடைய கஷ்டத்திலே வாய்க்கால்களை உண்டு பண்ண வல்லமை உடையவர். உன்னுடைய வறுமையிலே வாய்க்கால்களை உண்டு பண்ண வல்லமை உடையவர். உன்னை கடிகார மரமாக மாற்ற வல்லமையுடைய தேவன் நம்முடைய தேவன். இந்த காலை வேளையிலே நம்ம ஆராதிக்கிறவர். நம்மளை கனிமுடிக்கிற மரமாக மாற்றுகிறவர். நம்மளை காப்பாற்றி வளர்ப்பவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே தேவ கர்த்தருடைய ஆவியானவர். மலையாக பொழியும் விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு? அங்கு விடுதலை உண்டு. இந்த காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் விடுதலை தருகிறவர், விடுதலையை தருகிறவர், விடுதலையாய் நடத்துகிறவர், சுதந்திரத்தை கொடுப்பவர். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே. மழையாக பொழியும் ஆவியே. லீ மரபபபஷே, ஓரி மரபரி பரிக்கரபு ஹந்தபரி அரபோஷே. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க யாராக இருந்தாலும், நீங்க இருக்கிற இடத்துல உங்களோடு கூட வந்து ஆராதித்துக் கொண்டு இருக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அந்த இடத்துல மழையை போல பெய்கிறவர், பனியை போல இறங்கி வருகிறவராக இருக்கிறவர். நீ இருக்கிற இடத்தை குறித்து கலங்காதே. உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த இருதயத்தில் தங்குகிறவராக இருக்கிறார். அந்த இருதயம் என்ற ஆலயத்தில் குடியிருக்க விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த காலையில நின்று கொண்டு இருக்கிற இடத்துல நம்மளோடு கூட அசைவாடி கொண்டு இருக்கிறவர். ஹalleluya, ஹalleluya. ஓரி மபபபஷே லே மரபரிக்கரபோ. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Lord. Hallelujah. எண்ணி முடியாத நன்மைகள் செய்தவரே, கடைசி வரை கூட இருப்பவரே, சொல்லுமா? எண்ணி முடியாத நன்மைகள் செய்தவரே, கடைசி வரை கூட இருப்பவரே, என்னை விட்டு நீ விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடவில்லை. அப்பாவும் அன்பிற்கு அளவே இல்லை, என்னை விட்டு நீ விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடவில்லை. அப்பாவும் அன்பிற்கு அளவே இல்லை. ஆராதனை, ஆராதனை, ஜீவன் தந்தவரே. ஆராதனை, 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 ஜீவன் தந்தவரே. இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்ம யாராக இருந்தாலும் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். எண்ணி முடியாத நன்மைகள் செய்கிறவராக இருக்கிறார். கடைசி வரைக்கும் கூட இருக்கிறார். கடைசி வரைக்கும் எத்தனை பேர் அன்பானவர்களை இழந்து போயிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் குடும்பத்தாரை இழந்து போயிருக்கிறாங்க. பெற்றோரை இழந்தவர்கள், சகோதர சகோதரிகளை இழந்தவர்கள், உற்றார் உறவினரை இழந்தவர்கள், அப்படி அடக்க ஆராதனை கூட போக முடியாம, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடைசி மரியாதையை கூட செலுத்த முடியாம பரிதவித்துக் கொண்டு இருக்கிற எத்தனை ஆத்துமாக்கள் உண்டு. ஆனாலும் அந்த ஆத்துமாக்களோடு கூட
கர்த்தர் கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இந்த விசுவாசிகள் அவர்கள் மரித்தாலும் இதோ சதா காலமும் கர்த்தரோடு கூட உயிரோடு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள். வாதை வந்து மரணத்தை கொண்டு வந்தாலும் நம்முடைய ஆத்துமாக்கு மரணத்தை கொண்டு வர முடியாது. இந்த ஆத்துமாவை வாழ வைக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் நமக்கு எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிறவர். நம்முடைய உள்ளம் நிறைவோடு அவரை ஆராதிப்போமா? இந்த காலையில் நம்ம எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு துக்கத்தோடு இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனையோடு இருந்தாலும் சரி, எவ்வளவு பாரத்தோடு இருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள் என்னிடம், நான் உனக்கு இறைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொன்னவர், நம்மளை கடைசி வரை கைவிடாதவராய் நடத்துகிறவர். அந்த ஆண்டவருக்கு நம்ம ஓ அல்லேலூயா உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே, உமக்கு ஆராதனை. மன நிறைவோடு உம்மை தொழுவேனே அன்பு நேசரே, உமக்கு ஆராதனை. உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே, இயேசுவே, உமக்கு ஆராதனை. மன நிறைவோடு உம்மை தொழுவேனே அன்பு நேசரே, உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை. உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே, உமக்கு ஆராதனை. தாயின் கருவிலே என்னை தெரிந்தவரே, குயவனைப் போல் என்னை வரைந்தவரே. தாயின் கருவிலே என்னை தெரிந்தவரே, குயவனைப்
ரபரி கரபுஷே. ஹalleluya ஹalleluya. நிறைய பேர் வெட்டுக்கிளிகளை போல பிரவேசித்துக் கொண்டிருந்தார்கள். வெட்டுக்கிளிகளை போல வெட்டுக்கிளிகளை போல வெட்டுக்கிளிகளை போல. அவங்களுக்கு தரிசனம் கிடையாது, அவங்களுக்கு திட்டம் கிடையாது, நோக்கம் கிடையாது. ஏதோ பூமிக்கு வந்தோம், இந்த பூமியில வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த பூமியில வாழ்க்கை முடிந்த உடனே என்ன நடக்கும் தெரியாது. ஆனா இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வெட்டுக்கிளிகளை போல அல்ல, நீங்க விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீகளை போல, புத்தியுள்ள கன்னிகைகளை போல நீங்க புத்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு காலையில எழுப்பி வருகிறதற்கு சோம்பேறிப்பட்டு இதுவரைக்கும் ஆராதனைக்கு வராமல் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஆராதிக்கல, நேரம் இல்ல, என்னால முடியல, சாக்கு போக்கு சொல்லி கொண்டே இருந்தோமே. இந்த காலகட்டத்துல, இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய இரண்டாவது வருகை இருக்குமானால், இதுவே தேவனுடைய வருகையாய் இருக்குமானால், இதுதான் தேவனுடைய வருகையாய் இருக்குமானால், எத்தனை பேர் கைவிடப்பட்ட நிலைமையில நிற்பாங்க? எத்தனை பேர் அந்தி கிறிஸ்துடைய நாட்களுக்குள்ளார வேதனைப்பட்டுக் கொண்டே இருப்பாங்க? அதற்கு பிற்பாடு எத்தனை பேர் நரகத்துக்கு போகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பாங்க? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண் இருக்கும் பொழுதே சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நமக்கு நாட்கள் இருக்கும் பொழுது, நமக்கு நேரம் இருக்கும் பொழுது, நம்முடைய சரீரத்தில் பலன் இருக்கும் பொழுது, நம்ம எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்போம். கர்த்தரை முழு மனதோடு நிறைந்த உள்ளத்தோடு நம்ம தேட நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆராதனை கர்த்தர் வழி நடத்துவீராக. இந்த ஆராதனைக்குள்ளார கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நின்ற வண்ணமாக அப்போஸ்தலரின் நடவடிக்கை 5வது அதிகாரத்துடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bible to the book of Acts of Apostles chapter 5. அப்போஸ்தலரின் நடவடிக்கை 5வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக, இது தேவனால் ஆகுமானால், இது தேவனால் உண்டாயிருக்குமானால் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இது தேவனால், தேவனால் சபைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. சரியான ஊழியம் செய்ய முடியல, ஜனங்க விசுவாசிகளை பார்க்க முடியல, ஒருத்தருக்கும் ஜெபிக்க முடியல, ஒருத்தரையும் சந்திக்க முடியல. ஏன் இந்த காலகட்டம்? ஏன் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஒருவேளை இது தேவன் அனுமதித்திருந்தால், இதுதான் கர்த்தருடைய விருப்பமாய் இருந்திருந்தால், இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன பிற்பாடு அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள், அநேக எழுப்புதல்கள், ஆனா இதெல்லாம் பார்த்து வாசித்து நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு நம்ம அவிசுவாசி போல காணப்படுறதுனால ஒருவேளை இது தேவன் அனுமதித்தாரா? அப்போஸ்தலரின் நடவடிக்கை 5வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையோ இருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தியூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். 37வது வசனம். அவர்களுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பி இருந்த அனைவரும்
சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் அவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் எந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார். உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பகுதியை வாசிக்கக்குள்ள இயேசுவானவர் மரணத்துக்கு பிற்பாடு, உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அப்போஸ்தலருடைய நாட்களில் காணப்படுகிற ஒரு எழுப்புதல். எல்லா இடத்திலும் எழுப்புதல். ஜனங்கள் அப்போஸ்தலரோடு கூட சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இயேசு மெய்யான தேவன், இயேசு பெரியவர், இயேசு அற்புதர், இயேசு சுகம் கொடுக்கிறவர், இயேசு ஆராதனைக்குரியவர், இயேசு ஒருவரே நம்மளை பரலோகத்திற்கு கொண்டு போகிறவர். இயேசுவை நம்புங்கள், இயேசுதான் நமக்கு வழி, இயேசுதான் நமக்கு சத்தியம், இயேசுதான் நமக்கு ஆண்டவர், இயேசுதான் நமக்கு ஜீவன் என்று சொல்லி இந்த பேதுரு, யோவான் அவரோடு கூட இருந்தவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். நாளுக்கு நாள் ஜனங்கள் சபையில விசுவாசிகளாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். நாளுக்கு நாள் ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்புகிறார்கள் என்று பரிசேயர்கள், வேதபாரகர்கள் கேள்விப்படும் பொழுது இந்த அப்போஸ்தலர்களை பிடித்து, அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, இவர்களை சிலரை பிடித்து சிறையிலே போட்டார்கள், சிறையிலே அடைத்து வைத்தார்கள். ஆனா என்ன நடந்தது? நள்ளிரவிலே தேவதூதன் கதவை திறந்து, சிறைசாலையின் கதவை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுதலையாய் விட்டு, பயப்படாம நாளைக்கு காலையில மறுபடியும் நீங்க போய் தேவ ஆலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுங்க, இந்த சத்தியத்தை உபதேசம் பண்ணுங்க என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவர் அப்போஸ்தலருக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டம் அநேகராகிய நம்ப, விசுவாசிகளாகிய நம்ப, தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிற நம்ப தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா? கடந்த வாரத்துல என்னுடைய சகோதரி ஒரு வீடியோ கிளிப் ஒண்ணு அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப்ல ஒரு மனுஷர் போய் இன்னொரு மனுஷர் கிட்ட, அப்படின்னா அவருடைய வீட்டுக்கு போறாரு, போய் பார்க்க போறாரு. பார்க்கிற இடத்துல சொல்றாரு, உங்க தாயார் மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க, உங்க தாயார் சுகமாகணும்னா இயேசுதான் வழி, இந்த வேதம் தான், இந்த வார்த்தை தான் உங்க தாயாரை காப்பாற்ற முடியும்னு வேதத்தை கொடுக்கிறாரு. அந்த சகோதரர் வேதத்தை வாங்கி அந்த வேதத்தை மார்க்கின் சுவிசேஷத்துக்கு திருப்பி ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவர்கள் சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள். அப்புறம் சொல்லப்படுகிறது, விஷத்தை குடித்தாலும், அப்படின்னா விஷத்தை குடிச்சா கூட அது அவர்களை சேதப்படுத்தாது அப்படின்னு வார்த்தை போட்டிருக்கு. ஆகையா கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப்ல அவர் போய் ஒரு பாய்சன் பாட்டில் எடுத்துட்டு வந்து ஒரு கப்ல ஊத்தி கொடுக்கிறாரு. வசனம் சொல்றதுல என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாய்சனை குடிச்சாலும் சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கிறாரு. அவர் எழுதிட்டு ஓடுறாரு. எவ்வளவு ஒரு தேவையில்லாத ஒரு வீடியோ கிளிப் எடுத்துக்கிறாங்க. வார்த்தை சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் சர்ப்பங்களை கையில் எடுத்தாங்க. சர்ப்பனா என்னது? பாம்பு. பாம்புனா வேதத்துல என்ன சொல்லப்படுகிறது? வஞ்சிக்கிற ஆவி. அப்ப நம்மளோடு கூட இருக்கிற வஞ்சிக்கிற ஆவி. வசனத்தை படிக்க மாட்டாங்க, அதுல இருக்கிற ஏதாவது ஒண்ணு மட்டும் குறிப்பா எடுத்துக்கிட்டு அந்த குறிப்பா இருக்கிற வசனத்தை மட்டுமே வைத்து நம்மளை தாக்கி கொண்டு இருப்பாங்க. இல்ல, நம்முடைய உபதேசம் என்னவா இருக்கணும்? இயேசுவை குறித்த உபதேசமா இருக்கணும். அப்போஸ்தலருடைய நாட்களில அப்போஸ்தலர்கள் உபதேசிக்கிறது, இயேசுவானவர் எந்த இயேசு? நீங்க சிலுவை மரத்தில் அடித்த இயேசு, நீங்க எந்த இயேசுவை காயப்படுத்தினீங்களோ அதே இயேசு ஜனங்களுடைய காயத்திற்கு மருந்து. எந்த இயேசுவை சிலுவை மரத்தில் அடித்தீர்களோ அதே இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட கர்த்தராகிய தேவன் அவரை எழுப்பினார். அவர் உயிரோடு எழுப்பினதுனால, இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறதுனால அவர் நம்மை நடத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. பயங்கராதீங்க, கொஞ்சம் பூகம்பம் நடந்துச்சு. இல்ல, என் வீட்டுல சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க, அதனால சின்ன பிள்ளைகளுடைய தொந்தரவு. சிறு பிள்ளைகளிடத்தில் வருவது தடை செய்யாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆக சின்ன பிள்ளைகளும் கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்கட்டும். கவனிங்க, அப்போஸ்தலருடைய நாட்களில் தான் நடைபெறுகிறது. இவங்களுக்கு என்ன இந்த வார்த்தையை உபதேசிக்க கூடாது,
இயேசு என்று சொல்லக்கூடாது, இயேசு அற்புதம் செய்தார் சொல்லக்கூடாது, இயேசுவின் நாமத்தினால ஜனங்கள் நடக்கிறார்கள் சொல்லக்கூடாது. அப்படிங்கிற இந்த உபதேசத்தை மடக்கி விட வேண்டும், இந்த ஊழியத்தை மடக்கி விட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்களே, நம்முடைய ஊழியத்தை ஒருவரால் அடக்க முடியுமா? இந்த இருக்கிற வார்த்தையை உபதேசிக்கிறதற்கு யாராவது தடை செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. அரசாங்கம் நினைச்சாலும் முடியாது, யார் நினைச்சாலும் தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்கிறதற்கு தடை போட முடியாது. பிசாசானவன் சோர்வை கொண்டு வருவான், பிசாசானவன் வியாதியை கொண்டு வருவான், பிசாசானவன் மரண பயத்தை கொண்டு வருவான். ஏன் நமக்கு அச்சுறுத்தலை கூட கொண்டு வரலாம், மற்றவங்களை வைத்து மிரட்டலாம். எது எப்படியானாலும் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை உபதேசிக்கிறதற்கு பிசாசானவனாலும் தடை செய்ய முடியாது. காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, நள்ளிரவுல தேவ தூதன் போய் அந்த கதவை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு நாளைக்கு காலையில தேவனுடைய ஆலயத்துல போய் உபதேசம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரத்துல நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு, இல்ல தேவனுடைய வார்த்தை உபதேசிக்கிறதற்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஒரு சர்ச் தேவை. ஆகையால் ஒரு சர்ச்சை உருவாக்குகிறோம், சர்ச்சை ஸ்தாபிக்கிறோம், இல்ல ஏதாவது ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்கிறோம், அதுல இருந்து நம்ம உபதேசிக்க வேண்டும். இல்ல கர்த்தருடைய வார்த்தையை எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவருடைய பெயர் சுந்தர். அவர் பார்க்கிற இடத்துல அவர் போய் பார்த்த உடனே யாராக இருந்தாலும் சரி, அவர் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ விசுவாசிகளோ விசுவாசிக்காதவர்களோ, அண்ணே இயேசு உங்களை நேசிக்கிறாங்க உடனே சொல்லிடுவார். அப்புறம் கேட்பாரு, என்ன மூஞ்செல்லாம் வாடி போய் இருக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, பசியா இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பசியா இருந்தா உடனே ரெஸ்டாரண்ட் கூட்டு போவாரு, சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, உடனே அங்க ஒரு உபதேசம், அங்க ஒரு இயேசு குறித்த ஒரு சுவிசேஷம், ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும், ஏதாவது ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஆகணும். கவனிங்க, ஏன்னா தாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருக, பெருக வையகம். இயேசு நம்ம மட்டும் பெற்றிருந்தா பத்தாது, இயேசு நம்மளோட இருந்தா பத்தாது. ஆனா இந்த காலகட்டத்துல இயேசு வெளியே சொல்ல முடியல. ஏன் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை? நேத்து சித்தியாவன் பகுதிக்கு போயிருந்தேன், அநேகரை பார்க்கும்படிக்கு, அவங்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு நான் போயிருந்தேன். ஏன்னா ஒரு மாத காலமாய் சபை அடைத்து இருக்கிறது, விசுவாசிகளை பார்க்கல, எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. சில நேரத்துல நம்ம ஒரு மாசம் பார்க்கலன்னா, ஒரு வாரம் பார்க்கறனாலே விசுவாசிகள் கீழே விழுந்துருவாங்க, சோர்ந்து போயிருவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளார கடந்து போவாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, தேவனை ஆராதிக்க மாட்டாங்க, உலகத்தினுடைய காரியத்துல ரொம்ப முக்கியத்துவமாக இருப்பாங்க. ஆகையால் நேற்று போய் பார்க்கும் பொழுது என்ன ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த வீட்டுல அவர்கள் நல்ல வசதியான ஒரு குடும்பம், 2 பேரும் வாத்தியார்கள், டீச்சர்ஸ், 2 பேரும் அரசாங்கத்தில் ஊழியம் செய்கிறவர்கள், நல்ல ஒரு குடும்பம். இந்த மகனுடைய தாயாரை குறித்து சாட்சி சொன்னாங்க, அவங்க சபைகளுக்கு நிறைய கொடுப்பாங்க, ஊழியர்களுக்காரர்கள் நல்லா தாங்கினாங்க, அந்த தாயார் மரித்து போனாங்க, அவருடைய மகன் தான் இவர். நல்ல மனுஷன், அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அவர் செய்ததை சொல்லி காட்ட மாட்டாரு, கோபப்பட்டு கூட நான் பார்த்தது இல்லை. ஆனா என்ன நிலைமை, அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் வந்து மரண படுக்கையிலிருந்து அவங்க மனைவி, அவங்க இவரை விரும்புறதுனால ரட்சிக்கப்பட்டு அவங்க வந்து இன்றைக்கு கர்த்தருக்குள்ளார வைராக்கியமா இருக்கிறாங்க. நேற்று அவங்க சந்திக்க அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு என் கணவருடைய கை கால் லேசா அசையுதுன்னா கர்த்தருடைய பெரிய கிருபை. அவர் உயிரோடு இருக்கிறார்னா இட் இஸ் கிரேஸ் ஆஃப் காட், பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நானும் என் மனைவியை போயிருந்தோம், அவங்க ஜெபிக்கணும்னு சொன்ன உடனே முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சாங்க, முழங்கால் பண்ணிட்டாங்க. அநேக நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பாரம்பரியமாய் வளர்ந்து வர நம்ம கூட ஜெபிக்கணும்னு சொன்னாக்கா நாட்கள்ல உட்கார்ந்து இருப்போம், இல்லாட்டின கை கட்டிட்டு நிற்போம், ஏதாவது ஒண்ணு செய்வோம்ல. ஆனா அவங்க தாழ்த்தி முழங்கால் போட்டு தன் கணவருடைய காலை பிடித்துக் கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்க, இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளார ஒரு தீங்கான காரியத்தை நீங்க காண்பிக்கல, ஆனா ஏன் அவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை? பேச முடியல, படுத்த இடத்துல உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, கை கால்கள் லேசா மட்டும்தான் அசைய முடிகிறது. ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கல. ஆவியானவர் சொன்னாரு, ஒருவேளை இது கர்த்தரால் அனுமதித்திருந்தா, if God allowed this, இதுதான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில நேரத்துல சில
போறோம்ல, குடும்ப பிரச்சனை, இல்ல வியாபார தொழில பிரச்சனை, நண்பர்களோடு பிரச்சனை, இல்ல உறவினரோடு பிரச்சனை. இந்த பிரச்சனை வரும் பொழுது ஓ அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லி நம்ம நியாய தீர்க்கத்தான் கொண்டு இருக்கிறோம். நம்ம தற்காத்து கொண்டு இருக்கிறோம். நான் தான் சரி, அவங்க சரியில்லை. இல்ல, ஏன் நம்ம யோசிக்க கூடாது? ஒருவேளை இது தேவன் அனுமதித்திருந்தா, if God allows it, maybe the Lord want to mold me. ஒருவேளை கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த பிரச்சனை மூலமாக என்னை உருவாக்க விரும்பினார், இது கர்த்தர் அனுமதித்திருந்தா. ஒருவேளை உங்க உள்ளத்தை உடைக்கும் பொழுது, உங்க உள்ள உடைஞ்சு போகும்போது அவங்க என் உள்ளத்தை உடைச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு, ஒருவேளை கர்த்தர் இதை அனுமதித்திருந்தார் என்னை ஏதோ ஒரு இடத்துல உருவாக்குகிறதற்கு. சில நேரத்துல யாராவது நம்மள அழ வச்சிருவாங்க. நம்ம அழும் பொழுது நம்ம அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் உடஞ்சி போயிட்டேன், நான் அழுவேன் அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுட்டு, ஒருவேளை கர்த்தர் இதை ஏன் அனுமதித்தார்? கர்த்தர் தான் அனுமதித்திருக்கிறார். ஏன் அனுமதித்தார்? என்னை உருவாக்குகிறதற்காக, என்னை பலப்படுத்துகிறதற்காக, நான் இன்னும் தைரியமாய் போய் நிற்கிறதற்காக. சில கதவு திறக்கப்பட்டது. அப்போஸ்தலர் காலையில போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் நின்று உபதேசிக்கும் பொழுது அவங்க மிகவும் பயப்படாமல் துணிகரமாய் தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்க, தேவனுடைய வார்த்தையை உற்சாகமாய் பகிர்ந்து கொள்ள. ஏன்னா நேற்று இரவு சிறையில இருந்தாங்க, நள்ளிரவில் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. வெடிய காலையில சுதந்திரமாய் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறாங்க. நீங்க அடுத்தடுத்து வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கமாலியல், இந்த பரிசேயர், இந்த வேத பாடர்கள் இவங்க எல்லாம் அப்போஸ்தலரை கூப்பிட்டு வந்து அவங்களை வாயினால அடிச்சாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனுக்காக சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு துணிகரமாய் ஊழியம் செய்தார்கள். சில நேரத்துல யாராவது நம்மள சபையில சொல்லிட்டாங்கன்னா, நான் இனிமே ஊழியம் செய்ய மாட்டேன், நான் இனிமே பாடல் நடத்த மாட்டேன், நான் இனிமே இசை வாசிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் இனிமே சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் வேற சர்ச்சுக்கு போறேன், இல்ல வேற இடத்துல அதை செய்யறேன், நான் இங்க வர மாட்டேன். ஏன்? கர்த்தர் தான் அது உங்க வாழ்க்கையில அனுமதித்திருந்தாருன்னா, அவங்க உங்களை உடைக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருந்தாருன்னா, அவங்க உங்களை அழவைக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருந்தாருன்னா, அவங்க உங்களை சோதிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருந்தாருன்னா. இயேசுவானவர் 40 நாள் உபவாசம், 40 நாள் வனாந்தரத்துல கர்த்தரால பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சோதிக்கப்படும்படிக்கு அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இப்ப வனாந்தரத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து பசியினால மட்டும் சோதிக்கப்படல, பிசாசானவனாலும் சோதிக்கப்படுறார் தானே. தேவன் அதை அனுமதிக்கிறார் தானே. எலியா பெரிய ஒரு தீர்க்கதரிசி, எலியா பெரிய ஒரு ஊழியக்காரன், மேகத்தை அடைக்கிறாரு. கையளவு மேகத்தை பார்த்தோட பெருமழை வரணும் சொல்றாரு. ஜெபிச்ச உடனே பெருமழை வந்தது தானே. ஆனா அந்த எலியா ஜெசபலுக்கு பயப்படுகிறதற்கு தேவன் அனுமதித்தார் தானே. இந்த பயத்தை தேவன் அனுமதித்தார் தானே. ஏன் இந்த வாதை கண்டு நம்ம பயப்படுறோம்? ஒருவேளை தேவன் அனுமதித்திருந்தா, ஒருவேளை நம்ம பயப்படணும் அப்படின்னு ஆண்டவர் அனுமதித்திருந்தாருன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் நம்ம விசுவாசிக்கணும். இது தேவனால் நடந்து கொண்டிருக்கிறது, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், அதனாலதான் இது என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே சர்ச்சில் போய் ஒரு ஒயர், எக்ஸ்டென்ஷன் ஒயர், நம்ம சர்ச்சை ரெனோவேஷன் செய்யணுங்கிறதுக்காக அந்த ஒயரை போட்டு ட்ரில் பண்ணி கல்லெல்லாம் உடைச்சாங்க. அதே ஒயரை நானும் எடுத்துட்டு வந்து என் வீட்டு பிளாட்ல போட்டுட்டு கார் கழுவுறதுக்காக, முன்னுக்கு காரை கழுவுறதுக்காக அந்த பிரஷர் பம்பை போட்டுறதுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அந்த ரோல் பண்ணி இந்த ஒயர் அப்படி கையில தூக்குனதுதான். தூக்குன உடனே கரண்ட் ஷார்ட் பண்ணிடுச்சு. அப்படியே இழுத்துச்சு. நல்ல நேரம் ஸ்லீப்பர் போட்டிருந்தேன். ஆகையால் இந்த கையில இந்த ஒயரை இழுத்து போட்டேன். என் மகன் என் கூட இருந்தா, என் மகன் என் கூட இருந்தாங்க, 2 பேரும் பக்கத்துல தான் நின்றாங்க. ஒருவேளை ரெண்டு ஸ்லீப்பர் போடலனாக்கா எங்க 3 பேருக்கு பெரிய ஆபத்து நேரி இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என்ன ஆண்டவர், நான் என்ன தவறு பண்ணேன், ஏன் ஆண்டவரை கரண்ட் அடிச்சிருச்சு, நல்ல நேரம் பிள்ளைங்க இருந்துச்சு, ஏன் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, கர்த்தர் ஏதோ உனக்கு, கர்த்தர் தான் இதை அனுமதித்திருந்தா, ஆண்டவர் அதை சோதிச்சு என்ன சோதிச்சு பாக்குறது. ஆண்டவர் சோதிக்க மாட்டாரு. சமீபத்துல ஒரு வாத்தியாரோடு பேசிக்கொண்டு இருந்தேன் ஒர்க் ஷாப்ல. அந்த வாத்தியார் கூட பேசிக்கல அவர் சொன்னாரு, இந்த பேண்டமிக் அப்படின்னா இந்த வானில நல்லவங்களும் சாவுறாங்க, கெட்டவங்க சாவுறாங்க. அவர் கேட்டார், ஏன் நல்லவங்க சாவணும்? கெட்டவங்க தானே நியாய தீர்ப்புல கெட்டவங்க தானே தண்டிக்கப்படணும். அப்ப கெட்டவங்க மட்டும் தான் சாவணும், ஏன் நல்லவங்க சாவுறாங்க? அவர் சொன்னாரு, படைத்த கடவுள்
அன்பானவர். அப்படின்னா படைத்த கடவுள், நம்மள படைத்த கடவுள் அன்பானவர். அவர் ரட்சிக்கப்படல. சொல்றாரு God is full of love. God is full of compassion. அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவர் யாரையும் தண்டிக்க மாட்டார். அப்ப நான் கேட்டா அப்படின்னா தண்டிக்கப்படுறது அது அவங்க செய்யற கர்மா. அப்படின்னா கர்மம் சொல்லுவாங்கல்ல, நல்லது செஞ்சா நல்லா இருப்பாங்க. அப்ப நல்லது செஞ்சவங்க சேவறாங்களே, அது என்ன கர்மம்? குழந்தைகள் சாவறாங்களே, என்ன கர்மம்? இல்ல தானே. நியாய தீர்ப்புன்னு வரக்குள்ள நல்லவர்கள் கெட்டவர்கள் கிடையாது. எல்லாத்தையும் கர்த்தர் சோதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஒரு அழிவு வருதுன்னா நல்லவங்களும் அழிவாங்க, கெட்டவங்களும் அழிவாங்க. வேதத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இருக்கக்குள்ள ஆகான்னு சொல்லப்படுறவன் அவன் மட்டும்தான் தவறு செஞ்சான். ஆனா அவனுடைய தவறின் நிமித்தம் அவனுடைய முழு குடும்பமும் தண்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் நல்லவங்க இருந்திருப்பாங்க தானே. அப்ப கர்த்தர் தண்டிக்க நினைக்கும் பொழுது நல்லவங்க கெட்டவங்க இல்ல, இந்த வாதைய கர்த்தர் தான் அனுமதித்திருந்தால், இப்ப மலேசியால இது இன்னும் வேகமா பரவி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் தான் இதை அனுமதித்திருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஜெபிக்கத்தான் முடியும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுகத்தோடு, ஆண்டவரே என் சரீரத்துல இன்னும் பலம் இருக்கிறது, இன்னும் நான் சந்தோஷமா இருக்கிறேன், இன்னும் உற்சாகமா இருக்கிறேன், நான் இன்னும் உங்களோட நெருங்க போறேன். சபை திறக்கப்படல, ஆனாலும் என் வீடு சபையாக இருக்கும், என்னுடைய இருதய சபையாக இருக்கும். நான் தேவனை ஆராதிக்கிறத ஒருவராலும் தடை செய்ய முடியாது. நீர் அனுமதித்தால் சரி, அனுமதிக்காமல் போனாலும் சரி, உண்மை ஆராதிக்கிறதுல நான் முழுமையாய் கர்த்தரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிறத விட்டுறக்கூடாது. அப்போஸ்தலர் சிறையில இருந்தாலும் ஆராதிக்கிறத விடல, அவங்க நியாய தீர்க்கப்பட்டாலும் ஆராதிக்கிறத விடல. அவங்க தேவ சமூகத்துல போய் நின்று தேவனை ஆராதிக்கிறத ஒருவராலும் தடை செய்ய முடியல. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இன்னும் உற்சாகமாய், அவங்க சோதிக்கப்பட்டாங்க இன்னும் உற்சாகமாய், தண்டிக்கப்பட்டாங்க இன்னும் உற்சாகமாய். காரணம் என்ன? இது கர்த்தரால் வந்திருந்தார், ஒருவரால் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதிச்சார்னா எந்த மருந்து மாத்திரையும் வேலை செய்யாது. கர்த்தர் அனுமதிச்சிருந்தார்னா எந்த வைத்தியராலையும் வைத்தியம் பார்க்க முடியாது. அவர் தான் வைத்தியர், அவர் தான் மருந்து, அவர் தான் நமக்கு மாத்திரை, அவர் தான் நம்மளை சுகப்படுத்துகிறார். அப்ப இந்த நாட்களில நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, ஏன் நம்ம தேசத்துல ஜெபிச்சோம்ல, நமக்கு ஒரு நல்ல அரசியல் வேணும். போன எலெக்ஷன்ல ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எங்களுக்கு அரசியல் மாறணும், ஆண்டவரே அரசாங்கம் மாறணும், அரசாங்கம் மாறணும். ஓ தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அதுக்கு பிற்பாடு நம்ம ஜெபிக்கல. அதுக்கு பிற்பாடு அந்த அரசாங்கத்துக்காக இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கல. அரசாங்கம் மாறினது, இடையில உள்ள வந்தாங்க, இப்ப ரொம்ப மோசமாகி கொண்டு இருக்கிறது. நம்முடைய முன்னாள் அமைச்சர் அப்படின்னா பைனான்சியல் மினிஸ்டர் துன் டாயின் சொல்றாரு, செப்டம்பர் மாதத்துல இந்த மலேசியா பேங்க்ரப்சி ஆயிடும். அவர் சொல்றாரு, இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளார மலாய்க்காரர்கள் 80% பிசினஸ் பண்றவங்க செத்து போயிருவாங்க. செத்து போறாங்கன்னா ஜீவன் எடுக்கிறது இல்ல, வியாபாரத்துல மரித்து போயிருவாங்க, வியாபாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. மலேசியா, பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து இதோட நிலைமைக்கு வந்துரும் இந்த 9வது மாதத்துல அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க. இதெல்லாம் எதனால வந்தது? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஜெபிக்காததுனால கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் அனுமதித்திருந்தா இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப வீடுகளில இருக்கிறவங்கள இனி நம்ம ஜெபிக்க போறோம். எங்களுக்கு நல்ல அரசியல் தலைவரை கொடுங்க, எங்களுக்கு கர்த்தருக்கு பயந்த தலைவரை கொடுங்க. நாங்க தேர்ந்தெடுக்க கூடாது, ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்துக் கொடு. நாங்க ஓட் போடும் பொழுது ஞானமாய் ஓட் பண்றதுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல லஞ்சம் இருக்கக்கூடாது, எங்க அரசாங்கத்துல லஞ்சம் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது. எங்களுக்கு இப்படியாப்பட்ட தலைவரை கொடுங்க. அது போல சபையில ஊழியர் செய்த ஊழியக்காரர்களை கொடுங்க, சபையில இருக்கிற கமிட்டியை கொடுங்க, சபைகளை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணுவோம், நிச்சயமா கர்த்தர் இன்னொரு மாதத்துக்குள்ளார சபையை திறக்கிறதுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளார போகக்குள்ள நிச்சயமாய் கர்த்தர் பேழையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. 8 புதியவைகள். இந்த 8வது மாதத்துல நோவோடைய பேழையிலிருந்து நம்ம கீழே இறங்கி வந்து கர்த்தருக்கு தேவனுடைய ஆலயத்துல பலி செலுத்த போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் அதை அனுமதிப்பார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம், அதற்காக நம்ம விசுவாசிக்க போகிறோம், அதற்காக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்திருந்தார், if God allows it, உங்களை உடைக்கிறதற்கும், உங்களை அள வைக்கிறதற்கும், உங்களை தட்டி எழுப்புகிறதற்கும், உங்களை உற்சாகப்படுத்துகிறதற்கும் கர்த்தர் அதை அனுமதித்திருந்தார், என்ன செய்ய போறீங்க? It is from God, no one can against it. இது கர்த்தரால் வருமானால் ஒருவராலும் தடை செய்ய முடியாது. எங்க அக்கா மக பிரிசிலா குழந்தையிலிருந்து நாங்க தான் வளர்க்கிறோம். எனக்கு ஒரு ஆசாவை எப்படியாவது டாக்டர் ஆக்கணும். சோ ஆகியால் இந்த காலகட்டத்துல மக படிச்சு கொண்டு இருக்கிறார் மருத்துவத்துறையில. ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாதத்துல இருந்து லாக்டவுன், அதுல இருந்து இன்ன வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ். அவர்கிட்ட பேசுறா சொன்னா, ஒருவேளை என்னுடைய ஹோல் படிப்பையே இந்த ஆன்லைன்லயே முடிச்சிருவனும் அப்படின்னா, இதுதான் கர்த்தர் அனுமதித்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? எஸ்தர் அவங்க போய் படிச்சாங்க, அவங்களுடைய கடைசி நேரத்துல கிராஜுவேஷன். அவங்க சொன்னாங்க, ஒருவேளை நானும் ஆன்லைன்ல தான் கிராஜுவேட் பண்ண போறேன் போல, நான் வீட்டுல தொப்பிலாம் போட்டு படம் முடிச்சு அவங்களுக்கு அனுப்ப போறேன். இது கர்த்தர் அனுமதித்திருந்தால் இன்றைக்கு நம்ம வீடுகளில் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இதுவும் கர்த்தர் அனுமதித்திருந்தால் யார் தடை செய்ய முடியும்? வாழ்க்கை அவரை கர்த்தர் கொடுக்கும். அவர் நடத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களும், என் மகன் கடிகாக்கு போய் 3 மாசத்துல லாக்டவுன், அப்புறம் திரும்ப போனாரு இன்னொரு லாக்டவுன், அப்புறம் திரும்ப போனாரு இன்னொரு லாக்டவுன், இப்பயும் வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. இது கர்த்தர் அனுமதித்திருந்தா அடுத்த ஜெனரேஷன் முட்டாள் ஆயிடுமா? இல்லையே. வசனம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருக்கிறானோ என்னிடத்தில் கேட்க கடவாய், நான் அவனுக்கு சம்பூர்ணமான ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு ஞானத்தை கேட்போம், நம்ம படிச்சு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஆண்டவர் இடத்துல கேட்போம். ஆண்டவரே நீங்க அனுமதிச்சிருப்பீங்க ஒருவேளை, ஆனா இந்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் இவங்க ஞானமாய் இருக்கணும், நான் கத்துக் கொடுக்கிற ஜனங்கள் ஞானமாய் இருக்கணும், என் விசுவாசிகள் ஞானமாய் இருக்கணும், என் பக்கத்துல வீட்டுல இருக்கிறவர்கள் ஞானமாய் இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் ஞானமாய் இருக்கணும். அடுத்த ஜெனரேஷன் முட்டாளாக கூடாது அப்படி சொல்லி நம்ம ஜெபிப்போம். நிச்சயமா கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரு. அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஜெபம் கேட்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். காதை உண்டாக்கினவர் கேளாமல் இருப்பாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாமல் இருப்பாரோ, நாவை உண்டாக்கினவர் பேசாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா. இவ்வளத்தையும் உருவாக்கினார, அப்ப நம்ம தேவன் இதெல்லாம் இல்லாம இருப்பாரா? சமீபத்துல என்னோட மகன் ஒரு சீடி போட்டு பார்த்தாரு. அந்த சீடியில தேவன், அப்படி தேவனை காண்பிச்சாங்க. அவருக்கு உருவம் இல்லை, உருவத்தை காண்பிக்கல. எங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஒருவேளை ஆண்டவருக்கு தலை இல்லையோ? ஏன்னா அவங்க காட்டுல நமக்கு தலை இருக்குன்னா ஆண்டவருக்கு தலை இருக்குமா? இருக்காரு. நமது சாயலாய் மனுஷனை உண்டாக்குவோம். அப்ப அவருக்கு 2 கண்ணு தான் இருக்குது, நிறைய கண்ணு. அவருக்கு ஒரே ஒரு வாய் தான் இருக்கு, நிறைய வாய் இல்ல. அவருக்கு 2 கை தான் இருக்குது, நிறைய கை இல்ல. அவருக்கு 2 கால் இருக்குது, ஒரு சரீரம் இருக்கிறது, அவருக்கு முகம் இருக்கிறது, அவருக்கு தலை இருக்கிறது, அவருடைய தலையில கிரீடம் இருக்கிறது. ஏன்னா நமக்கு தலை இருக்கிறது. ஆகையால் நம்முடைய ஆண்டவருடைய முகத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால. அவருடைய முகம் பிரகாசமாய் இருக்கிறது. அந்த பிரகாசத்தை நம்மளால பார்க்க, சூரியனை பார்க்க முடியல, உத்து சூரியனை பார்த்தா கண்ணு கூட சொல்றாங்களே. அப்போ சூரியனை போல பிரகாசிக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் அனுமதித்திருந்தால், நீ வீட்டுல இருந்து தான் கத்துக் கொடுக்கணும், நீ வீட்டுல இருந்து தான் கத்துக்கொள்ளணும், நீ வீட்டுல இருந்தா உன் பிசினஸ் பண்ணணும், நீ வீட்டுல இருந்தா உன் வேலையை செய்யணும், நீ வீட்டுல இருந்துதான் இந்த காரியத்தை பார்க்கணும். கர்த்தர் அனுமதித்திருந்தால் அதற்கு நன்றி சொல்லி இந்த நாட்டில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் கடந்து போய்கொண்டே இருக்கிற இந்த சூழ்நிலை, நான் சாகணும்னு எனக்குள்ளார வருகிற இந்த எண்ணம், தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம், என் வாழ்க்கையில எதுவுமே இனி பார்க்க முடியாது, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு வருகிற எண்ணம், இதுக்கு மேல எதிர்காலமே இல்லை,
வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லுகிற எண்ணம், இது எல்லாம் நீங்க அனுமதித்திருந்தால், உங்களால ஒருவேளை வந்தாலும் இதிலிருந்து மேற்கொள்ளுகிறதற்கு நள்ளிரவுல கதவை திறக்கக்கூடிய வல்லமையுடைய தேவன் நீங்க ஆண்டவர். நீங்க நிச்சயமாய் கதவை திறப்பீர்கள். நிச்சயமாய் அற்புதம் நடக்க போகிறது. இது எல்லாம் கர்த்தரால் அனுமதித்திருந்தாலும், ஒருவேளை அனுமதித்திருந்தாலும், இதற்கு ஒரு முடிவு கொண்டு வருகிற தேவன் நீங்க ஆண்டவர். இந்த வாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற தேவன் நீங்க ஆண்டவர். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட சூழ்நிலையை மாற்றி திறந்த வாசலை கொண்டு வருகிற தேவன் நீங்க ஆண்டவர். இந்த காலை வேளையில கர்த்தர் அறியாத ஜனங்க மத்தியில அறிய வைக்கிற தேவன், எழுப்புகிற தேவன், இன்றைக்கும் வாழ வைக்கிற தேவன், இன்றைக்கும் ஆராதனைக்குள்ளார கடந்து வருகிற தேவன். ஆண்டவரே, நீர் ஒருவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Hallelujah. 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 Glory, 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 glory Lord. Hallelujah. 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 என்னை நீரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நீரப்போம் உந்தன் ஆவியால், என்னை நீரப்போம் இயேசு தெய்வமே, இன்று நீரப்போம் உந்தன் ஆவியால், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனமான
எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எங்க பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நம்மளை விடுதலைப்படுத்துகிறவர், விடுதலையாய் நடத்துகிறவர், சுகத்தோடு நடத்துகிறவர். இந்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கிறோம். உங்களுக்குள்ளார இருக்கிறவர், நமக்குள்ளார இருக்கிறவர் பெரியவர். இந்த காலையில் அந்த பெரிய தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த பெரிய தேவனை நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம். அந்த பெரிய தேவனை நம்ம துதித்துக் கொண்டு இருக்கிறோம். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், வாய்க்கால்களை தண்ணீரை மட்டுமே காண்பாய் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இல்லாதவைகளை இருப்பதை போல அழைத்து நம்மளை திருப்தியாக்குகிற தேவன். இதோ பசியாய் இருக்கும் பொழுது மன்னாவை கொடுக்கிறவர், தாகமாய் இருக்கும் பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருகிறவர். இந்த காலை வெள்ள உங்களை என்னையும் நடத்தி கொண்டு இருக்கிறவர். இம்மட்டம் நடத்தின எபினேசர் இனியும் நடத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவர் இனியும் நடத்துவார், இனியும் நம்மளை ரட்சிப்பார், இனியும் நம்மளை காப்பாற்றுவார், இனியும் நம்மளை போஷிப்பார், இனியும் நம்மளை திடப்படுத்துவார், இனியும் நம்மளை பலப்படுத்துவார். மரண பரியந்தம் நம்மளோடு கூட இருக்கிறவர். பரலோகத்தில் அவரை ஆராதிக்க கொண்டு போகிறவராய் இருக்கிறவர். நம்மளை கைவிட மாட்டார். பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் தொடங்கி இறுதி மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி அபிஷேகம் பண்ணி எங்களை வார்த்தையினால போஷித்து இன்றைக்கு ஆண்டவரே இதோ நீர் எங்களை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக்கி ஆண்டவரே உடைய நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்களாய் வைத்திருக்கிறீரானால் யார் எங்களை தடை செய்ய முடியும்? எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர், யார் எங்களை தடை செய்ய முடியும்? எங்களை சுகப்படுத்துகிற தேவன் நீர், யார் தடை செய்ய முடியும்? ஆண்டவரே, உன் தேசம் மலடல்ல, உன் தேசத்துல மலடிகளும் அல்ல என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் என் தேசத்தை கர்த்தர் திருப்தியாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நல்ல தலைவரை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய அரசியல் தோமாயில கர்த்தர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாக்களை கர்த்தர் சந்திக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் இந்த வாதையை முற்றிலுமாக எடுத்து போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீரை வழி நடத்துவீராக. அப்பிரோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமையை மாற்றம் செய்திருக்கிற ஆண்டவர் எனக்கல்ல தகப்பனே, எங்களுக்கு அல்ல. எல்லா துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை பங்கு பெற்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாக உங்களை கூடாரம் என்கிற தலைப்புல இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ளார புக் ரிவ்யூக்குள்ளார உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.